ஆலங்குடி ஊராட்சி பகுதியில் சுமார் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இது குறித்து விவசாயிகளிடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை தவறி பெய்ததால் மண்டபம் ஒன்றிய பகுதிகளில் ஏராளமான விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மானாங்குடி ஊராட்சி பகுதியில் உள்ள சுமார் 7 கிராமங்கள் வயல்கள் முழுவதுமாக ஊரணியாக மாறிவிட்டது. தற்பொழுது இந்த விவசாயிகள் நம்ம இடத்துல இருக்கிறார்கள். இது குறித்து கேட்கலாம். வணக்கம். நம்ம பகுதியில் எந்த மாதிரியான விவசாயங்கள் பாதிப்பு? விவசாயம் இங்கே எல்லாமே நெல் பயிர்வடி ஒரே சாகுபடி தான் பண்ணுவோம். நெல் விதைச்சா அடுத்த நாள் 2-3 நாளில் மழை அதிகமான மழை பெஞ்சதுனால தண்ணியில் எல்லா நெல் மூழ்கிட்டு பயிரே முளைச்சி வெளியில் வர முடியல. நெல் பயிர் மட்டும் ஒரு அடி மேலே வந்துட்டா கூட எவ்வளோ தண்ணி இருந்தால் கூட வெளியில் வந்துடும். இது ஒன்றுமே இல்லாமல் மொத்தத்திலேயே அழிஞ்சு போயிடுச்சு. முளைச்சி வெளியில் வந்தோடனே தண்ணியில் இப்போ அடித்து வெளியில் ஒதுங்கி இருக்கு. விவசாயம் பண்ணவே முடியாது. இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபுல்லாக தண்ணி. எங்களுக்கு அது கொஞ்சம் ஆவணம் பண்ணி கொடுங்க. மானாங்குடி ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவி பரமேஸ்வரி பத்மநாபன் நம்ம எடுத்திருக்கிறார். இது கேட்கலாம். வணக்கம். இப்போ இந்த பகுதியில் எந்தெந்த பகுதியில் விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? இப்போ அந்த விவசாயிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? எங்க ஊராட்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 ஊர்லயுமே விவசாயம் மொத்தமா போச்சு. விதைச்ச உடனேயே மழை வந்துருச்சு. பயிர் கொஞ்சம் மேல வந்திருந்ததுன்னா எப்படியாவது மேல வந்திருக்கும். மொத்தமும் அழிமானம் ஆயிடுச்சு. திருப்பி விதைக்க கூட மக்கள்கிட்ட விதை நெல் கிடையாது. விவசாயத்தை ஒரு தொழிலா பார்க்காம அதை ஒரு தெய்வமா பார்த்துக்கிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய ரொம்ப கஷ்டத்துக்குரிய ஒரு நிலைமை தான். அவங்களுக்கான உரிய நிவாரணத்தை இந்த அரசு எப்படியாவது கொடுக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இந்த தண்ணியை பார்த்துட்டு அந்த விவசாயத்தை பார்த்துட்டு ரொம்ப அழுக முடியாத குறையில இருக்காங்க. அடுத்தபடியாக விவசாயி பத்மநாபன் அவர்கள் நம்ம எடுத்திருக்கிறார். இது கேட்கலாம். வணக்கம். இப்போ இந்த பகுதியில் விவசாயம் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த மாதிரி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு மூத்தவர்கள்ட்ட நான் பேசும்போது இது ஒரு 2 நாள்லேயே இவ்வளோ பெரிய கனத்த மழையை நாங்கள் எங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். 1964 புயலில் நாங்கள் இதை சந்தித்தது மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஒரு 10 அடிக்கு தூரத்தில் போகிறவங்கள கூட பார்க்க முடியாத அளவுக்கு 12 மணி நேரம் விடாத மிக கனமழை பெய்தது. நாங்களும் என் வயசு 52 வயசு ஆகுது. நானும் இதை முதல் தடவை தான் பார்க்குறேன். இந்த தண்ணி இந்த பகுதிக்கு தேவையானது. ஆனால் 2 நாளில் வருடம் முழுக்க பெய்யக்கூடிய மழை 2 நாளில் பெஞ்சது ஒரு பேரிடராக பார்க்குறோம். நாங்கள் இந்த பகுதி மக்கள் பேரிடராக தான் பார்க்குறோம். எப்படின்னா விதைச்சு நாங்கள் வெளியேறதுக்கு 2 நாளில் வெளியேறதுக்குள்ள இந்த நெல்மணிகள் எல்லாம் அடிச்சு தரவைகளுக்கும் குளங்களுக்கு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி விதைச்சவங்க இந்த 3 இன்ச்சு 4 இன்ச்சு உயரத்துக்கு நம்ம பார்த்தீங்க நாங்கள் காட்டினவங்களுக்கு இந்த தண்ணியிலெல்லாம் அடிச்சு கரையில எல்லாம் பாருங்க. நீங்க காட்சிப்படுத்தணும். முழுக்க எல்லாமே விளைஞ்சு 3 இன்ச்சு நல்ல விலையெல்லாம் கரை ஒதுங்குது இந்த பயிர்கள்லாம். அதை பார்க்கும்போது கண்ணீர் வராம ஒரு விவசாயி எப்படி இருக்க முடியும்? அதனால ஒரு போகமே விளையக்கூடிய இந்த பூமியை நம்பி வாழ்ற இந்த மக்கள் அது மொத்தமா இழந்து நிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த வெண்ணிலமா தான் இந்த வருடம் ஃபுல்லா பார்க்க முடியும். அது ஒரு பேரிடரா பார்த்து அரசாங்கம் இது என்ன செய்யணும்னு அதிகாரிகள் இது சார்ந்த அதிகாரிகள் கணக்கெடுத்து கடந்த முறை கொடுத்த அந்த கணக்கின் பிரகாரம் அவங்களுக்கு இந்த நிலத்துல பயிர் இல்லாத விவசாயமா தான் இருக்கும். ஏன்னா காட்சிப்படுத்துறதுக்கு இல்லை. அப்போ அதை கணக்கெடுத்து இவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணுங்கிறது இந்த ஊராட்சி மக்களுடைய கோரிக்கை. மண்டபம் ஒன்றிய பகுதி மானாங்குடி ஊராட்சி பகுதியில் மற்ற நாட்களில் விவசாயம் சிறப்பாக விளைவிக்கக்கூடிய இந்த பகுதி தற்பொழுது அந்த விவசாய நிலங்கள் மூலம் குளம் போல் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் சுமார் 7 கிராமங்கள் இருக்கிறது. அதாவது மானாங்குடி ஊராட்சியை உட்பட்ட கடுக்காவலசை, சூரங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாய நிலங்கள் முழுவதும் ஊரணி போல் காட்சியளிக்கிறது. தற்பொழுது இந்த விவசாயிகள் கண்ணீருடன் உள்ளனர். இந்த பகுதியில் அதாவது அடுத்த ஆண்டுக்காக விவசாயத்தை நம்பிதான் இந்த விவசாயிகள் உள்ளனர். இந்த ஆண்டு விவசாயம் முழுமையாக பொய்த்து விட்டது. ஏனென்றால் அதாவது அடுத்த விதைநெல்லுக்கு கூட வழி இல்லாத சூழ்நிலையை தற்பொழுது உள்ளது. இந்த விவசாயிகளுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம், வேளாண்மை துறை உடனடியாக இவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளுடைய கோரிக்கையாக உள்ளது. மானாங்குடி பகுதியிலிருந்து குமார், நீசவன் தமிழ், ராமநாதபுரம். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.